என்னோட ஸ்டைலில் ரொம்ப ப்ராப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் ஆல்ரெடி 2-3 முட்டையை கொஞ்சமாக உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் சிக்கனை ஆயில் ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லாருமே பாயில் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு பாயில் பண்ணால் பிடிக்காது. ஸோ நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாயில் பண்ணிக்காங்க. இந்த சிக்கனை நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்போ தான் சிக்கனில் உப்பு ஊறுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மேபி நீங்கள் எப்படி மேரினேட் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் கூடவே எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி ஆனியன்ஸை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஆனியன்ஸ் அந்தளவுக்கு குக் ஆகாது. எப்போவுமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹாஃப் குக்குடாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கேப்சிகம் நல்ல ஒரு மிக்ஸிங்கை போட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ்லேயுமே சால்ட் ஆட் பண்ணுவேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் பாயில் பண்ண ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட், பெப்பர், கார்லிக் பவுடர் இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் போகாமலே ரெஸ்டாரண்ட் போன ஃபீல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.